வணக்கம் நண்பர்களே. நீங்கள் இஎம்ஐ வாழ்க்கையில் சிக்கிக்கொண்டு மாதம் மாதம் இந்த மாதம் எப்படி செலுத்துவது என்று மனசுக்குள் பயத்தோடு கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? பைக் லோன், கார் லோன், மொபைல் லோன், வீட்டுக்கடன். ஆரம்பத்தில் எல்லாமே ஒரு கனவு போலத்தான் இருக்கும். நாமும் நல்ல வாழணும், குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கணும், குடும்பம் கஷ்டப்படக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணம்தான் உங்களை அந்த லோன் காகிதத்தில் கையெழுத்து போட வைத்தது. ஆனால் இன்று ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வருவதற்கு முன்பே அது எங்கு போகும் என்று தெரிந்திருக்கும். சம்பளம் வரும் நாளே மெசேஜ் வரும், இஎம்ஐ டெபிட்டட் சக்சஸ்ஃபுல்லி. அந்த ஒரு மெசேஜ் சில நேரம் வெற்றி போல இல்லை, ஒரு சுமை குறையாத சுமையாக தோன்றும். இது அனைத்தும் உண்மை என்றால் கமெண்ட் பண்ணுங்க. உங்களை போன்ற போராடும் வருத்தப்படும் நண்பர்களுக்கு யோசிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே சமயம் உங்கள் கஷ்டம் எங்களுக்கு தெரியும் நண்பர்களே. காலை வேலைக்கு போகும்போது மனதில் ஓடுவது கனவுகள் அல்ல, கணக்குகள். இந்த மாதம் பள்ளி ஃபீஸ் இருக்கே, மின்சாரம், மளிகை, மருத்துவ செலவு. இஎம்ஐ லேட் ஆகக்கூடாது. ஒரு சிறிய தவறு நடந்தாலே சிபில் ஸ்கோர், பெனால்டி, பேங்க் கால் என்று மன அழுத்தம். நீங்கள் வாங்கிய பைக் உங்கள் கனவு, நீங்கள் வாங்கிய கார் உங்கள் குடும்பத்தின் பெருமை, நீங்கள் வாங்கிய வீடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பு. ஆனால் அந்த கனவுகள் இன்று உங்களை சுமையாக உணர வைத்திருக்கலாம். ஆனா ஒரு உண்மை இருக்கிறது. நீங்கள் லோன் எடுத்தது வீண் வாழ்க்கைக்காக இல்லை. நீங்கள் எடுத்தது உங்கள் குடும்பம் சிரிக்க வேண்டும் என்பதற்காக. உங்கள் குழந்தை, என் அப்பா, என் அம்மா எனக்கு எல்லாம் செய்தார்கள் என்று பெருமையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக. இன்று நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் அது நீங்கள் பொறுப்பான மனிதர் என்பதற்கான சான்று. இஎம்ஐ கட்டுகிற ஒவ்வொரு மாதமும் நீங்கள் உங்கள் கடனை மட்டுமல்ல, உங்கள் கனவுகளையும் உங்கள் நம்பிக்கையையும் பாதுகாக்கிறீர்கள். சில நேரம் மனசு உடைந்து போகலாம். எதுக்கு இவ்வளவு லோன் எடுத்தேன் என்று வருத்தப்படலாம். ஆனா நினைவில் வைங்க, ஒரு நாள் இந்த இஎம்ஐ முடியும். ஒரு நாள் அந்த கடன் ஜீரோ ஆகும். ஒரு நாள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல பேலன்ஸ் மட்டும் இருக்கும், டென்ஷன் இல்லாமல் வாழ போறீங்கள். அந்த நாளில் நீங்கள் இன்று சிரமப்பட்ட ஒவ்வொரு நாளையும் நினைத்து பெருமைப்படுவீர்கள். உங்கள் குழந்தைகள் இன்று உங்கள் கஷ்டத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனா நாளை அவர்கள் பெரியவர்களாகும்போது புரியும், என் அப்பா என் அம்மா அமைதியாக எவ்வளவு சுமை சுமந்தார்கள் என்று. நண்பர்களே, கடன் முடியும் வரை நீங்கள் ஓட வேண்டாம். உங்கள் கடனை வரவாக மாற்றம் மேஜிக் ஒன்றை சொல்லித்தரப் போகின்றோம். சும்மா இல்லை, உண்மையான மேஜிக். அந்த மேஜிக் பெயர் பிரபஞ்சம். மேஜிக் ஈஸியா நடக்கணும். நான் சொல்ல வேண்டிய ஒரே மந்திரம், நன்றி பிரபஞ்சமே நன்றி. பிரபஞ்சம் என்ற வார்த்தைக்கு பதில் நீங்கள் விரும்பும் எல்லா பெயர்களும் சாத்தியமே. உதாரணமாக, அம்மா, அப்பா, கடவுள், முருகன் அல்ல, இயேசு, சாய்பாபா. உங்களுக்கு பிடித்த யாராக இருந்தாலும் நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். எல்லாமே பிரபஞ்சம்தான். நீங்கள், நான், மரம், காற்று, கடவுள். உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளும் அனைத்துமே பிரபஞ்சம்தான். கற்பனைக்கும் எட்டாத உண்மையை உணர வைக்கப் போகின்றேன். இந்த ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகின்றது. கடனை கரைத்து கோடீஸ்வரனாக மாற்றப் போகிறது. அதுதான் நன்றி, ஒரு மந்திரம். தமிழகத்தின் பழம்பெரும் மக்கள் நம்பிக்கைகளிலும் சித்த மரபுகளிலும் வெற்றிலையில் மை வைத்து எதிர்காலம் காணும் முறைகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இது அறிவியல் ஆதாரமில்லாத பாரம்பரிய ஆன்மீக நடைமுறையாகவே கருதப்படுகிறது. பழைய காலத்தில் சில சித்தர்கள் அல்லது ஜோதிடர்கள் புதிய வெற்றிலையை எடுத்துக்கொள்வார்கள். அதன் மேல் கருமை, சாம்பல் அல்லது காஜல் போன்றது தடவுவார்கள். மந்திரம் ஜெபித்து தியானிப்பார்கள். அந்த மையில் தெரியும் வடிவங்களை பார்த்து புதையல் எங்கு காணாமல் போன பொருள், எதிர்கால நிகழ்வு போன்றவற்றை கூறுவார்கள் என்று நம்பப்பட்டது. மாயக் கண்ணாடி மற்றும் பிரபஞ்ச ரகசியம். ஒரு காலம் இருந்தது, தொழில்நுட்பம் என்று ஏதும் இல்லாத காலம். மின்சாரம் கூட பல ஊர்களுக்கு வராத நாட்கள். ஆனால் அந்த காலத்தில் மனிதர்களின் கற்பனை மட்டும் மின்சாரத்தை விட வேகமாக ஓடியது. அந்த நாட்களில் உருவான சில கதைகள் இன்றும் நம்மை அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது. மாயக் கண்ணாடி. ஆம், ஒரு சாதாரண கண்ணாடி அல்ல அது. அதன் முன் நின்றவுடன் உன் முகம் மட்டுமல்ல, உன் விதியும் பிரதிபலிக்கும் என்று நம்பப்பட்டது. திரையுலகம் கூட அதை பயன்படுத்தியது. பழைய தமிழ் சினிமாக்களில் ஒரு மந்திரவாதி அல்லது ஒரு சித்தர் அந்த கண்ணாடி முன் நின்று மந்திரம் சொல்லும் காட்சி. அந்த கண்ணாடி மெல்ல ஒளிரும், புகை சூழும். அதற்குள் ஒரு உருவம் மங்கலாக தெரியும். அது மனித உருவமா
அல்லது வேறு உலகத்திலிருந்து வந்த ஆற்றலா? அசரிரி, உடல் இல்லாமல் ஒளி மட்டும். நான் பேசுகிறேன் என்று எங்கிருந்தோ ஒரு குரல் ஒலிக்கும். அந்த குரல் சுவர்களை தாண்டி வரும், காலத்தை தாண்டி வரும். சில நேரங்களில் அது எச்சரிக்கும், சில நேரங்களில் அது வழிகாட்டும். மாயக் கண்ணாடியில் தோன்றும் விசித்திரமான நபர்கள். அவர்கள் கண்கள் நேராக உன்னை பார்த்து பேசும் போல. அவர்களின் வார்த்தைகள் புதிராக இருக்கும். ஆனால் அந்த புதிரில் ஒரு உண்மை இருக்கும். இது வெறும் கற்பனையா? அல்ல. அந்த காலத்தில் தொழில்நுட்பம் இல்லை. ஆனால் மனித மனதின் ஆழத்தில் இருக்கும் படிம சக்தி இருந்தது. நாம் இன்று ஹோலோகிராம் என்று சொல்வதை அவர்கள் அருள் காட்சி என்று சொன்னார்கள். நாம் இன்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்வதை அவர்கள் அசரீரி அறிவு என்று உணர்ந்தார்கள். பாருங்கள், ஒரு கண்ணாடி எப்படி வேலை செய்கிறது. அது வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறது. அதேபோல பிரபஞ்சம் என்ன செய்கிறது? அது உன் எண்ணங்களை பிரதிபலிக்கிறது. நீ பயந்தால் பயம் பெரிதாகி திரும்பி வரும். நீ நம்பினால் அந்த நம்பிக்கை உருவெடுத்து நிஜமாகும். அந்த மாயக் கண்ணாடி ஒரு சின்னம்தான். உண்மையான மாயக் கண்ணாடி உன் மனம். அதில் நீ தினமும் என்ன பார்க்கிறாய்? சந்தேகமா அல்லது சாத்தியமா? பழைய திரைப்படங்களில் அசரீரி குரல் எச்சரித்தது போல உன் உள்ளம் தினமும் உன்னிடம் பேசிக்கொண்டே இருக்கிறது. அதை நீ கேட்கிறாயா? சில நேரங்களில் நாம் நினைத்த ஒரு விஷயம் நடந்துவிட்டால், அட, நான் இதை முன்னாடியே நினைத்தேனே என்று சொல்வோம். அது சும்மா சம்பவமா? அல்ல. அது உன் எண்ணங்கள் உருவம் எடுத்த தருணம். பிரபஞ்சம் ஒரு பெரிய மாயக் கண்ணாடி. நீ அதற்கு முன் நின்று கொண்டு உன் ஆசைகள், உன் பயங்கள், உன் கனவுகள், உன் சந்தேகங்கள் எதை காட்டுகிறாயோ அதே வடிவத்தில் அது திரும்பி காட்டும். அதனால்தான் சிலர் சொல்வார்கள், கவனமாக நினை என்று. ஏனெனில் எண்ணம் ஒரு விதை, பிரபஞ்சம் ஒரு நிலம். நீ விதைப்பது எது, அதுவே வளரும். மாயக் கண்ணாடியில் தோன்றிய விசித்திர உருவங்கள். அவை வெளியிலிருந்து வரவில்லை, அவை உள்ளிருந்து வந்தவை. மனிதன் மனம், அதுதான் மிகப்பெரிய திரையரங்கம். அங்கே உருவாகும் காட்சி ஒரு நாள் வாழ்க்கை மேடையில் நடக்கும். இப்போது நீ யோசி, நீ உன் மனக்கண்ணாடியில் எந்த காட்சியை ஓட்டிக் கொண்டிருக்கிறாய்? பயம் படம் அல்லது வெற்றி படம்? பிரபஞ்சம் ஒரு நீதிபதி அல்ல, அது ஒரு பிரதிபலிப்பு. நீ அதில் கோபத்தை எறிந்தால் அது சண்டையை திருப்பி தரும். நீ அதில் நன்றியை விதைத்தால் அது ஆசீர்வாதமாக முளைக்கும். மாயக் கண்ணாடி போல அது உன் முகத்தை மட்டுமல்ல, உன் மனதையும் காட்டும். நீ என்ன நினைக்கிறாயோ அதை அது சக்தியாக மாற்றும். நீ என்ன நம்புகிறாயோ அதை அது நிஜமாக்கும். அதனால் நினைவில் கொள், பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றாயல்லவா? அதுவும் பிரபஞ்சத்துக்குள் உள்ளது. பிரபஞ்சம் வெளியே இல்லை, அது உன் உள்ளே செயல்படும் மாபெரும் ஆற்றல். அதை சரியாக பயன்படுத்தினால் அசரீரி குரல் தேவையில்லை, உன் வாழ்க்கையே பேச ஆரம்பிக்கும். உங்கள் மனம் பிரபஞ்சத்துக்குள் செல்ல தயாராகிவிட்டது என்பதை நாங்கள் அறிய இப்போதே லைக் பண்ணுங்க. ஏனெனில் அடுத்த சில நொடிகளில் நீங்கள் காணப்போவது சாதாரண உலகம் இல்லை. விசித்திரங்கள் மறைந்திருக்கும் ஒரு பரிமாணம். கற்பனை நிஜமாகும் ஒரு மறை உலகம். மனத்தின் சக்தி உயிர் பெறும் ஒரு அதிசய பயணம். தயாராகுங்கள். நாங்கள் உங்களை ஒரு விசித்திரமான உலகத்துக்குள் இப்போதே கூட்டி செல்கிறோம். நிறுத்தாமல் கேளுங்கள். ஒரு நொடி கூட ஸ்கிப் செய்யாதீர்கள். ஏனெனில் அடுத்த சில நிமிடங்களில் நீங்கள் கேட்கப் போவது ஒரு கதை மட்டுமல்ல, ஒரு விழிப்பு. மாயக் கண்ணாடி கேட்கவே அழகாக உள்ளதல்லவா? ஒரு காலத்தில் அது கதைகளில் மட்டுமே இருந்தது, சினிமாவில் மட்டுமே இருந்தது, மந்திரவாதிகளின் கைகளில் மட்டுமே இருந்தது. ஆனால் இன்று அதே மாயம் உங்கள் கையில் இருக்கிறது. ஆம், உங்கள் கையில், என் கையில், இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனின் கையிலும். அது தினமும் நம்முடன் பயணம் செய்கிறது. நீங்கள் அதை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் அதன் அற்புதத்தை முழுமையாக உணர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் மொபைல். சிறிது நேரம் யோசியுங்கள். உங்கள் கையில் இருக்கும் இந்த சிறிய கருவி என்னையெல்லாம் செய்கிறது? எங்கோ 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒருவரின் குரல் ஒரே நொடியில் உங்கள் காதில் விழுகிறது. நீங்கள் அவரை பார்க்கிறீர்கள், அவருடன் பேசுகிறீர்கள், அவருடன் சிரிக்கிறீர்கள், அவருடன் வேலை செய்கிறீர்கள். இது மாயமா? இல்லை என்று சொல்லலாம். ஆனால் 25 வருடம் முன்பு, 30 வருடம் முன்பு, 40 வருடம் முன்பு இப்படி ஒரு உலகம் வரும் என்று யாராவது சொன்னால் மக்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? அது சாத்தியமே இல்லை, அது கற்பனை, அது சினிமா கதை என்று சிரித்திருப்பார்கள். ஆனால் இன்று அந்த கற்பனை உங்கள் ஜேபில் ஒளிந்திருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா?
மனிதன் முதலில் கற்பனை செய்கிறான், பிறகு பிரபஞ்சம் அதை நிஜமாக்குகிறது. மாயக்கண்ணாடி கதைகள், அசரீரி குரல்கள், தொலைவில் இருப்பவரை பார்க்கும் சக்தி, இவையெல்லாம் ஒரு காலத்தில் அசாத்தியம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இன்று அவை சாதாரணம். அதனால்தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இன்று கற்பனை செய்கிற விஷயத்தை நாளை உலகம் பயன்படுத்தும். நீங்கள் இன்று நம்பும் கனவை நாளை பிரபஞ்சம் வடிவமைக்கும். பிரபஞ்சம் எப்படி வேலை செய்கிறது தெரியுமா? அது அமைதியாக இருக்கும். அது அவசரப்படாது. அது சத்தம் போடாது. ஆனால் அது கேட்கும். நீங்கள் நினைப்பதை அது கேட்கும். நீங்கள் நம்புவதை அது பதிவு செய்யும். நீங்கள் மீண்டும் மீண்டும் கற்பனை செய்வதை அது மெதுவாக நிஜ வாழ்க்கைக்குள் தள்ளும். பாருங்கள், ஒரு விதை மண்ணில் போடப்பட்டவுடன் அது மரமாக மாறிவிடாது. அது முதலில் மறைந்து போகும், பிறகு உடைந்து போகும், பிறகு முளைக்கும், பிறகு வளர்ந்து ஒரு நாள் நிழல் தரும் மரமாக மாறும். அதேபோல உங்கள் கனவுகள், இன்று நீங்கள் நினைப்பது நாளை தெரியாமல் வளர ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறது. பலர் கற்பனை செய்கிறார்கள், ஆனால் பயத்தோடு கற்பனை செய்கிறார்கள். என்னால் முடியாது, நான் சாதாரணவன், என் வாழ்க்கை இப்படித்தான். இந்த வார்த்தைகள் பிரபஞ்சத்திற்கு தவறான கட்டளைகள். நினைவில் வை, பிரபஞ்சம் தமிழ் புரியாது, ஆங்கிலம் புரியாது. அதற்கு புரிவது ஒன்றே ஒன்று, உங்கள் உணர்ச்சி. நீங்கள் பயத்துடன் நினைத்தால் அது பயத்தை பெருக்கும். நீங்கள் தைரியமாக நினைத்தால் அது வாய்ப்பை பெருக்கும். நீங்கள் நன்றியுடன் வாழ்ந்தால் அது அதிசயங்களை பெருக்கும். இப்போது உங்கள் கையை பாருங்கள். அதில் இருக்கும் மொபைலை பாருங்கள். இது ஒரு சாதாரண கருவியா? இல்லை. இது மனித கற்பனையின் உயிருடன் இருக்கும் சான்று. ஒரு காலத்தில் மாயக்கண்ணாடி என்று கதை சொன்னார்கள். இன்று அதே மாயம் டச் ஸ்கிரீனாக உங்கள் முன் நிற்கிறது. அதனால் இனி ஒரு கேள்வி மட்டும், நாளை உலகம் பயன்படுத்தும் அடுத்த மாயம் என்ன? அதை யார் உருவாக்கப் போகிறார்கள்? யாரோ ஒருவனா, அல்லது நீங்களா? பிரபஞ்சம் காத்திருக்கிறது, சந்தேகிக்கும் மனிதர்களை அல்ல, நம்பிக்கையுடன் கனவு காணும் மனிதர்களை. நீங்கள் சிறியவராக நினைத்து கொண்டால் அது உங்களை சிறிய வட்டத்தில் வைத்திருக்கும். நீங்கள் பெரியதாக கற்பனை செய்தால் அது உங்கள் பாதைக்கு பெரிய கதவுகளை திறக்கும். இன்று உங்கள் கையில் இருக்கும் மொபைல் நேற்று ஒருவரின் கற்பனை. அதேபோல இன்று உங்கள் மனதில் இருக்கும் கனவு நாளை உலகத்தின் நிஜமாகலாம். அதனால் பயம் குறை, நம்பிக்கை உயர்த்து, நன்றியை பெருக்கு. நினைவில் கொள், பிரபஞ்சம் தூங்கவில்லை, அது காத்திருக்கிறது. நீங்கள் தெளிவாக கற்பனை செய்யும் அந்த நொடியை, நீங்கள் முழு மனதுடன் நம்பும் அந்த தருணத்தை, அந்த ஒரு கணத்தில் பிரபஞ்சம் நகர ஆரம்பிக்கும். பட்டணத்தில் பூதம் படத்தில் பார்த்திருக்கிறீர்களா? கேட்டதும் கொடுக்கும் பூதம். ஜாடியை தேய்த்தவுடன் புகை எழும். அதிலிருந்து ஒரு பூதம் வந்து நின்று கேட்கும், என்ன வேண்டும் எஜமானே? நீங்கள் சொல்வது ஒன்றே ஒன்று, அது பதில் சொல்வது ஒன்றே ஒன்று, அப்படியே ஆகட்டும். அது சினிமா கதைதான் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. அந்த ஜாடி, அந்த பூதம், அந்த அப்படியே ஆகட்டும் என்ற வார்த்தை இன்று கூட உங்கள் வீட்டில் இருக்கிறது. ஆமாம், தினமும் வேலை செய்கிறது. நீங்கள் கவனிக்கவில்லை என்பதுதான் வித்தியாசம். ஒரு நாள் காலை நீங்கள் யோசிக்கிறீர்கள், லோன் போட்டு கார் வாங்கணும். பூதம் சொல்கிறது, அப்படியே ஆகட்டும். வங்கி லோன் சாங்ஷன் ஆகிறது. கார் வீட்டு வாசலில் நிற்கிறது. சந்தோஷம். ஆனால் அடுத்த மாதம் உங்கள் மனதில் ஒரு எண்ணம், இந்த மாதம் வட்டி கட்ட கஷ்டம், மேலே கல்யாண செலவு வேற வருகிறது. பூதம் மீண்டும் சொல்கிறது, அப்படியே ஆகட்டும். வட்டி சுமை பெரிதாகிறது, செலவு கூடுகிறது, மனம் அழுத்தமடைகிறது. இதுதான் ரகசியம். பூதம் நல்லதையும் கெட்டதையும் தேர்வு செய்யாது. நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதையே ஒப்புக்கொள்கிறது. நீங்கள் தினமும் ஜாடியை தேய்க்கிறீர்கள். எப்படி தெரியுமா? உங்கள் எண்ணங்களால். ஒவ்வொரு முறையும் என்னால முடியாது என்று நினைக்கும்போது நீங்கள் ஜாடியை தேய்க்கிறீர்கள். பூதம் வருகிறது, சொல்கிறது, அப்படியே ஆகட்டும். ஒவ்வொரு முறையும் என் வாழ்க்கை எப்போவும் இப்படித்தான் என்று நினைக்கும்போது அது மீண்டும் சொல்கிறது, அப்படியே ஆகட்டும். நீங்கள் சொல்வதை அது மறுப்பதில்லை, அது விவாதிக்காது, அது உங்களை திருத்தாது. அது ஒவ்வொரு முறையும் என் வாழ்க்கை எப்போவும் இப்படித்தான் என்று நினைக்கும்போது அது மீண்டும் சொல்கிறது, அப்படியே ஆகட்டும். நீங்கள் சொல்வதை அது மறுப்பதில்லை, அது விவாதிக்காது, அது உங்களை திருத்தாது, அது உங்களை காப்பாற்றவும் முயற்சிக்காது. அது ஒரு கட்டளை இயந்திரம். நீங்கள் கேட்பதை உங்கள் வாழ்க்கையில் பெரிதாக்கும் சக்தி. இப்போது கவனமாக கேளுங்கள். ஒரு மனிதன் தினமும் சொல்கிறான், நான் ஏழைதான், என்னோட சம்பளம் போதாது,
எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. பூதம் அமைதியாக நிற்கிறது. பிறகு மெதுவாக சொல்கிறது, அப்படியே ஆகட்டும். மற்றொரு மனிதன் சொல்கிறான், இப்போ கஷ்டம் இருக்கு. ஆனா நான் வளரும். நான் வழி கண்டுபிடிப்பேன். நான் முன்னேறுவேன். பூதம் மீண்டும் சொல்கிறது, அப்படியே ஆகட்டும். இருவருக்கும் ஒரே பூதம். ஆனால் வாழ்க்கை வித்தியாசம். ஏன்? கட்டளை வித்தியாசம். நீங்கள் தினமும் கேட்கிறீர்கள். அது சத்தமாக இல்லை, உள்ளுக்குள். எனக்கு பயம். நாளை என்ன ஆகுமோ? தவறு நடந்தா? பூதம், அப்படியே ஆகட்டும். பயம் அதிகரிக்கிறது. அவசரம் அதிகரிக்கிறது. சிக்கல்கள் பெரிதாகிறது. ஏனெனில் பூதம் பெருக்கி தரும். அது மேக்னஃபயர். நீங்கள் வைத்த விதையை அது மரமாக்கும். ஒரு சிறிய உதாரணம். நீங்கள் ஒரு நாள் நினைக்கிறீர்கள், இந்த மாதம் செலவு அதிகம் போகுமோ? அந்த ஒரு எண்ணம் உங்கள் கவனத்தை செலவுகளுக்கு திருப்பும். அவசியமில்லாத விஷயங்களும் அவசியம் போல தோன்றும். பூதம் சொல்கிறது, அப்படியே ஆகட்டும். செலவு அதிகரிக்கிறது. ஆனால் நீங்கள் நினைத்தால், இந்த மாதம் நான் பணத்தை புத்திசாலித்தனமாக கையாளுவேன். பூதம், அப்படியே ஆகட்டும். நீங்கள் கவனமாக இருப்பீர்கள். சில அன்னெசரி விஷயங்களை தவிர்ப்பீர்கள். பணம் சேமிக்கப்படும். இப்போது முக்கியமான கேள்வி, இந்த பூதம் யார்? ஜாடி எது? ஜாடி உங்கள் மனம். பூதம் உங்கள் உள்நம்பிக்கை பிளஸ் பிரபஞ்சத்தின் பிரதிபலிப்பு சக்தி. நீங்கள் நினைப்பது உங்கள் செயல்களை மாற்றும். உங்கள் செயல்கள் உங்கள் பழக்கங்களை உருவாக்கும். உங்கள் பழக்கங்கள் உங்கள் விதியை எழுதும். பூதம் வேறெங்கும் இல்லை, அது உங்களுக்குள். நீங்கள் தினமும் 3 விஷயங்களை கேட்கிறீர்கள். பணம், பாதுகாப்பு, மதிப்பு. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் 3 பயங்களையும் கேட்கிறீர்கள். கடன், தோல்வி, விமர்சனம். பூதம் குழப்பமடையாது. அது 2 கட்டளைகளையும் ஏற்கும். அதனால்தான் வாழ்க்கை மிக்ஸ்ட் ரிசல்ட்ஸ் தருகிறது. இப்போது நீங்கள் ஜாடியை தேய்க்கப் போகிறீர்கள். கவனமாக தேய்க்கவும். அடுத்த முறை நீங்கள் நினைக்கும்போது சற்று நின்று கேளுங்கள். நான் என்ன கேட்கிறேன்? நான் ஆசையா கேட்கிறேனா அல்லது பயமா கேட்கிறேனா? ஏனெனில் பூதம் ஒரே பதில்தான் சொல்லும், அப்படியே ஆகட்டும். பூதம் உங்களை சோதிக்கவில்லை, அது உங்களை கேட்கிறது. நீங்கள் சொல்வதை அது உறுதி செய்கிறது. நீங்கள் குறையை பெரிதாக்கினால் அது குறையை வளர்க்கும். நீங்கள் நன்றியை பெரிதாக்கினால் அது வாய்ப்பை வளர்க்கும். தினமும் நீங்கள் கேட்கிறீர்கள். தினமும் அது பதில் சொல்கிறது. அடுத்த முறை கார் லோன் வேண்டுமா என்று கேட்கும் முன், நான் அதை சுமையாக இல்லாமல் அனுபவிக்கிற மனிதன் என்று கேளுங்கள். செலவு வரும் என்ற பயம் சொல்லும் முன், என் வருமானம் அதிகரிக்கிறது என்று சொல்லுங்கள். பூதம் தயார். ஜாடி உங்கள் கையில். இனி கேள்வி ஒன்றுதான், நீங்கள் என்ன கேட்கப் போகிறீர்கள்? ஏனெனில் அது மீண்டும் சொல்லப் போகிறது, அப்படியே ஆகட்டும். உங்களுக்கு 1 கோடி வேணுமா? கிடைக்கும். ஆனால் அதற்கு முன்பு, அந்த 1 கோடி வந்த பிறகு நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள்? வீடு வாங்குவீர்களா? லோன் முடிப்பீர்களா? பிசினஸ் ஆரம்பிப்பீர்களா? அல்லது குடும்பத்துக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பீர்களா? உங்கள் பதிலை இப்போதே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பிரமாண்ட வீடியோவில்.